ஸோ இதுக்குமே பயங்கரமான நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வந்துச்சு. ஏன்னா, ஏன் வட சென்னையில இருக்கவங்க மட்டும் தான் பேட் வேர்ட்ஸ் ம். பேசுவாங்களா அப்டின்ட்டு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து வட சென்னையில இருக்கவங்க மட்டும் தான் பேசுவாங்கன்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க வந்து ஒரு ஒரு ஊர காட்டணும்னா, நீங்க சில விஷயங்கள ஹைட் பண்ணி காட்ட முடியாது. நீங்க சொல்ற மாரி அ வட சென்னையில இருக்கவங்க தான் பேசுவாங்களா? அடித்தட்டு மக்கள் தான் பேசுவாங்களா? அப்டின்ட்டு ஒரு கேள்வி இயல்பாவே எழுந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பார்க்குறவங்க அத எழுப்புறாங்க. மிடில் கிளாஸ் ஆளுங்களும் பேசுவாங்க. பணக்காரவங்களும் பேசுவாங்க. இவங்க இங்க இங்க இந்த மாரி ஒரு விஷயம் கெட்ட வார்த்தை பேசுற மாரி இதுல காட்டுறாங்கன்னா, அது வந்து இவங்க தப்பு கிடையாது. மிடில் கிளாஸ் வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்க கெட்ட வார்த்தையே பேச மாட்டாங்கங்கிற மாரி ஒரு சித்திரம் பண்ணி நெறைய படங்கள் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தப்புன்னு சொல்லலாம். ஓகே. நாங்க மிடில் கிளாஸ் தான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மிடில் கிளாஸ் ஆர் அப்பர் மிடில் கிளாஸ் சம்திங் லைக் தட் அந்த கேட்டகரில வருவோம்னா, எங்க வீட்லலாம் ரொம்ப இயல்பா கெட்ட வார்த்தை புழக்கத்துல தான் இருக்கும். அப்ப எங்களோட வாழ்க்கைய நீ வந்து ஒரு எங்களோட வாழ்க்கைய ரெப்ரசன்ட் பண்ணி படம் எடுக்கிற மாரி அதுவும் தானே ஒரு பார்ட்டா இருக்கணும். ஆனா இப்ப இங்க இங்க பல பேர் பண்ற தப்பு என்னன்னா, சர்டிபிகேட், சர்டிபிகேட் பயந்து அத அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஓகே நம்ம ஒரு மிடில் கிளாஸோட வாழ்க்கைய படமா எடுத்தோம்னா, கெட்ட வார்த்தை வச்சா குடுத்துருவாங்க. ம். நம்மளுக்கு ஆனா குழந்தைங்களும் வேணும் ஆடியன்ஸு. நம்ம சர்டிஃபிகேட்காக படம் எடுக்கிறோம். அதனால அந்த அந்த வார்த்தைய அவாய்ட் பண்ணுவோம்ங்கிறபோது, இயல்பாவே மக்களுக்கு எப்படி ஆயிருதுன்னா, ஓ! ஓகே இந்த செக்ஷன் பீப்பிள் வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு. ஆனா வெற்றிமாறன் தைரியமா ஏக்கு போறாரு. நான் படமே வந்து ஒரு வயலன்ட் ஃபிலிம் தான் எடுக்கிறேன். வன்முறைய பற்றின குற்றம் பத்தின வன்முறைய பத்தின ஒரு படம் தான் எடுக்கிறேன். நான் ஏக்கு தான் போப்போறேன். அப்ப எனக்கு லிபர்ட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால படம் எடுக்கிறாரு. அவ்வளோதானே தவிர்த்து, அந்த மக்கள் மட்டும் தான் பேசுவாங்கன்னுலாம் கிடையாது. எல்லா மக்களுமே பேசுவாங்க. ஓகே. கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்கங்கிற அந்த அவர்ஷன் உள்ள சில பெர்சன்ஸ் தான் இருப்பாங்க. அது அவங்களோட பெர்சனாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயமே தவிர்த்து, அதுக்கும், ஜாதிக்கும், மதத்துக்கும், அந்த வர்க்கத்துக்கும் எந்த தொடர்புமே கிடையாது.